மச்சான் புது ட்ரெஸ் எடுத்துக்கண்டா, எப்படி இருக்குன்னு பாருடா. டேய் சூப்பர் மச்சான், அழகா இருக்குடா உனக்கு. நீ ட்ரெஸ் எடுத்தியாடா? இல்லடா. ஏன்டா? இல்ல நானே ஒரு மிடில் கிளாஸ், எங்க அம்மா வேற கூலி வேலைக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுது, அதனால நானே வேணான்னு சொல்லிட்டேன்டா. மச்சான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதடா. என்னடா சொல்டா? இல்லடா 4 வருஷமா ஒரே ஜட்டியை போட்டு அந்த ஜட்டி இப்ப கிழிஞ்சு போயிட்டுடா. புதுசா எனக்கு ஒரு ஜட்டி வாங்கி தெரியாடா. டேய் அடிச்சனா, நீ கேட்டா போட்டிருக்க ஜட்டி கூட கைட்டு கொடுப்பேன்டா. புது ஜட்டி கேக்குற, இந்த இதே கைட்டி தரேன் வச்சுக்க. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து அற்புதமான சில ரீல்ஸ் அப்புறம் மோஞ்சி வீடியோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதோட ட்ரோல் தான் பார்க்க போகிறோம். மச்சான் பொங்கல் ட்ரெஸ்டா எப்படி இருக்கு? மச்சான் சூப்பர்ரா, அழகா இருக்குடா உனக்கு. ஆமா நீ ட்ரெஸ் எடுக்கலாம்? இல்லடா. ஏன்? இல்லடா, எங்க அம்மா ஏரி வேலைக்கும் கைனி வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டா, அதான் ட்ரெஸ் இதுக்கு நானே விட்டேன். மச்சான் கேட்கறேன்னு கோச்சுக்காத, உன் பழைய ட்ரெஸ் ஏதாச்சும் தான் கொடுக்குறியாடா, உங்களுக்கு நான் போட்டுக்கிறேன். டேய் அடிச்சனா, என்னடா வார்த்தை இது? புதுசா கேட்குற? நீ என் ஃப்ரெண்டுடா, நல்லா உரிமையா கேளு. இந்தா போட்டுக்கோ. நெஞ்சை உலுக்கிய பதிவுங்க. இதை பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க ஒரு மிடில் கிளாஸா இருந்தா அழுதிருப்பீங்கன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். மிடில் கிளாஸா இருக்கிற ஒவ்வொருத்தருமே இந்த வலியை அனுபவிச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு கச்ச 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 கச்சன்னு அதச்சு விட்டா அழுதிருப்பீங்க, கண்ணை தொடச்சிங்க. போன வீடியோ கூட நாங்க இதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் பண்ணோமே. ஏன்னா அந்த வலியை நானும் அனுபவிச்சிருக்கேன். அதோட வலி உங்களுக்கு தெரியாதுங்க. மிடில் கிளாஸா இருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு 500 ரூபாய் பணம் வேணும்னா. டேய் 500 ரூபாவா? நீ எல்லாம் கேட்கலாமா? திருப்பி கொடுப்பியா? கொடுப்பானா? 6 மாசம் கழிச்சா டா என் தம்பி ஃப்ரெண்டா இருக்கே 100 ரூபா கொடுக்குறேன் வச்சுக்க போ. டேய் இல்ல, ஆமா எதுக்கு அந்த 500 ரூபாய்? உன் தம்பிக்கு உடம்பு சரியில்லையானா, அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான் தான். புளியங்கொட்டையை உலுக்கிய பதிவு தோழா. அப்ப கொட்டை பத்திரன என்னது? மிடில் கிளாஸ்ங்கிறது சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்கு ஒரு டூலாடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். எதுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். மோஜில் நீங்கள் எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். இல்லை, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு எப்படிப்பட்ட ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல தொடக்கம். இப்போ வந்து இது வரைக்கும் மோஜில் வீடியோ போட்டிருந்தாரு, அதுக்கப்புறம் யூடியூப்க்கு மாறாரு, இது ஒரு நல்ல விஷயம். ஆனால் இதுக்கு எதுக்கு அந்த வந்து ஒரு ஃபீலிங்கான ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு பிஜிஎம் போடணும்? அது வந்து ஆக்சுவலாக நம்மளோட ட்ரோல் வீடியோவில் வந்து இவர் ஒரு பார்ட்டா வந்ததுக்கான காரணமே இந்த வீடியோ தான். இந்த வீடியோ பார்த்தா நான் ட்ரிகர் ஆனானே. ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். ஒரு சேடு கான்செப்ட் பண்ணீங்கன்னா அதுல வந்து இது மாதிரியான சிம்பத்தி கிரியேட் பண்ண மாதிரி பிஜிஎம் போட்டா பரவாயில்ல. இது வந்து ஒரு நல்ல விஷயம். யூடியூப் ஸ்டார்ட் பண்றது ஒரு நல்ல விஷயம். அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கு வந்து மோட்டிவேஷனலாவோ இல்ல பாசிட்டிவ் வைபோட ஒரு பிஜிஎம் போட்டா நல்லா இருக்கும்ல. உங்களை ஃபாலோ பண்ற மிடில் கிளாஸ் நண்பர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும்ல. மச்சான் இன்னைக்கு என் பிறந்த நாள், போட்டுக்க புது ட்ரெஸ் வேற எதுவுமே இல்லை. இந்த சட்டையை கொஞ்சம் அயன் பண்ணி தெரியா? ஒரு நிமிஷம் இரு. சட்டை எவ்வளோடா? 120 ரூபா மச்சான். எங்க வீட்டுக்கு அயன் பாக்ஸ் 2000 ரூபா. ஃபர்ஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் எடு, அப்புறம் நான் உனக்கு அயன் பண்ணி தரேன். இந்தா. இவரோட வீடியோஸ்னா பாத்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட நிறைய வீடியோஸ்ல வந்து சிம்பத்தியா கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. மிடில் கிளாஸ் வச்சுதான் மில்க் பண்ணிட்டு இருக்காங்க. மச்சான் ரொம்ப பசி, நான் போய் சாப்பிட்டு வரேன்டா. டேய் எங்க வீட்டுல சாப்பிடலாம் வாடா. என்ன ஆயிடுச்சு? வாடா. ஏன்டா கூச்சப்படுற? நம்ம வீடு மாதிரி வாடா. மச்சான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதடா. இந்த மாதிரி வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்லடா. இவரை பாத்துங்க நல்லா. யார் சார் வரே? இவரை தெரியல. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். எடுக்கல. மறுபடியும் கூட்டுக்குள் சென்றுட்டாரு. இது வந்து மிடில் கிளாஸோட ஃபுட் லைஃபா? ஆக்சுவலா இவங்களுக்கு வந்து மிடில் கிளாஸ்னா என்னங்கிறதே சுத்தமா தெரியல. மிடில் கிளாஸ்னா என்ன? அம்மா வந்து டீச்சர் ஆகணும், அப்பா வந்து பேங்க் மேனேஜர் ஆகணும், பையனை வந்து ஃபாரின்ல படிக்க வச்சிருக்கணும், பையன் படிச்சுட்டு வந்து இங்க வந்து ஒரு ஐடிஎம்ல ஒரு 50,000 சேலரி வாங்கணும், அவனுக்கு ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் இருக்கணும். சொல்ல போனா ஒரு மதன் கௌரி மாதிரி இருந்தாதான் நீங்க மிடில் கிளாஸ். நீ அப்படி வரியா? அதை வந்து நீங்க தவறா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் மிடில் கிளாஸ் பத்தி தெரியாம வீடியோ போட்டீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவேன். யாரு மிடில் கிளாஸ்? மதன் கௌரி. அடுத்து மிடில் கிளாஸோட ஹவுஸை பாருங்க.
ஒரு வீடியோல பண்ணா பரவாயில்ல, 2-3 வீடியோல பண்ணா கூட பரவாயில்ல. ஆனா அதையே அவங்க திருப்பி மிடில் கிளாஸ் லைஃப்னா இதான், மிடில் கிளாஸ்னா வாழ்றது தகுதி இல்லாதவங்க, அவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு காட்டும் போது வெறிதான் ஆகுது. அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? மிடில் கிளாஸ்னா நீங்க லைஃப்ல முன்னேறவே மாட்டீங்களா? அப்படியே தான் இருப்பீங்க. நான் இப்படியே தான் இருப்பேன், என்னோட வீடு இப்படியே தான் இருக்கும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே தான் இருப்பேன், என்னோட சாப்பாடு இப்படியே தான் இருக்கும், அப்படியே தான் இருப்பேன். சில பேர் முன்னேறி மேல வந்தாலும் அப்பவும் மிடில் கிளாஸ் ஐடி கார்டே போட்டு சுத்துறானுங்க. நான் மிடில் கிளாஸ்ரா அப்படின்னு. இவரோட ரீசன் வீடியோனா பார்ப்போம். என்ன மச்சான் புது போனா? எவ்வளவு அது? ஆமா மச்சான், 35,000 ரூபாய். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு மச்சான். நீயே பேசிக் போன் தான் மச்சான் வச்சிருக்க, இதுமே ஐபோன் ஒன்று வாங்கிக்கோ. எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நிறைய ஆசை இருக்கு மச்சான். ஆனா எங்க ஃபேமிலிக்காக நாங்க எல்லாத்தையுமே மறந்துடுவோம். இவங்கெல்லாம் என்னடா சொல்றது? ஏய், நீங்களா எங்கன்றா வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு உங்கள்தான் சலதான வைக்கணும். மக்களே, இந்த லூசு பையில இருந்து இந்த மிடில் கிளாஸை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க. சரி, இவரோட அடுத்த வீடியோ. டேய், நீயும் டெய்லி இன்டர்வியூக்கு போயிட்டு தான் இருக்க, இப்படியே செலக்ட் ஆக போறது கிடையாது. இன்டர்வியூல செலக்ட் ஆகிறமோ இல்லையோ மச்சான், எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் 100 வாட்டி ஜெயிச்சவன் இல்ல, 1000 வாட்டி தோத்தவன். தோத்துக்கிட்டே இருக்கியடா. வாழ்க்கை ஃபுல்லா தோத்துக்கிட்டே தான் இருப்பியாடா. 1000 வாட்டி தோத்துனா பெருமைலடா தம்பி. சரி, 1000 வாட்டி தோத்துட்ட, எப்பதான் நீ பாஸ் ஆவ? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. இப்போ வந்து இவருக்கு வந்து நம்ம ஏதாவது நல்லது பண்ணி ஆகணும். நான் ஆக்சுவலா ஃபாலோ பண்ணிட்டேன். ஃபாலோ பண்ணதுக்கு வேற ரீசன் இருக்கு. இருந்தாலும் இவர் வந்து இப்போ வந்து 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காரு. இவருக்கு உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. இவரோட வீட்டை மாத்தி கொடுங்க, இவரோட ஐபோன் கனவுகளை வந்து நிறைவேற்றி கொடுங்க. இவருக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் கொடுங்க, ஒரு கூகுள் CEO ஜாப் ஏதாவது இருந்தா கூட கொடுத்து கொடுங்க. உங்களால பண உதவி செய்ய முடியலான்னு பரவாயில்ல, அட்லீஸ்ட் எங்களோட ஐடியை பார்த்து லைக் போட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி 1 மில்லியன் கொண்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமாவது ஒரு வாயிலேருந்து ஜெயிச்சிட்ட மாறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வருதான்னு பார்ப்போம். எங்கடா இந்த ஏரியால தான் இருக்கான், அவன் மட்டும் என் கல்ல மாட்டான். இன்னைக்கு நிறைய பேர் மிடில் கிளாஸ் லைஃபை கதற கற்பழிச்சிருக்கலாம். ஆனா விதை யார் போட்டது? அதெல்லாம் பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஆனா விதை நான் போட்டது. இதெல்லாம் பெருமையா? கடமை. 1 2 3. எப்படி பல்லுல இல்ல ஏதோ நார்மலா ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா பல்லுல எப்படி அந்த சக்கரத்தை வரைஞ்சாங்க தாங்க. சின்ன வயசுலனா நமக்கு வந்து தேசபக்தி உணர்வு இந்த ஸ்கூல் படிக்கும் போது தான் இருக்கும். வயதாக நமக்கு வந்து அந்த தேசபக்தி உணர்வே இருக்காது. குடியரசு தினம் என்னைக்குன்னு தெரியாது, சுதந்திர தினம் என்னைக்குன்னு தெரியாது, அப்படியே மறந்துட்டோம். இதெல்லாம் பார்க்கும்போது தான் மறுபடியும் அந்த தேசபக்தி உணர்வு வந்து ஒரு உணர்வா இல்லாமல் ஒரு வெறியா மாறுது. இதை நான் ட்ரோல் ஆக்சுவலா பண்ணல, இது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டணுங்கிறதுக்காக தோணுச்சு. அதனாலதான் 1 2 3. தம்பி சொல்லுங்கக்கா. என் பையனுக்கு ஒரு சாப்பாடு கிடைக்குமாப்பா? தாங்கக்கா. இல்லப்பா, வீட்டுல நீ என் பையன்கிட்ட கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவான். இங்கதான் வீடு, பக்கத்துலதான் வீடு இருக்கு. ஓ அப்படிங்களா? கொஞ்சம் கொடுத்துட்டு போப்பா. சரிங்கக்கா, போலாம். செல்லம், இந்த சாப்பிட்டுருமா. அண்ணா நீங்க? நான் இங்கதான் பார்த்தோம், அவங்கதான். சாரி மன்னிக்கவும். ஆமாம்ல, சிரிக்க கூடாதுல்ல. அம்மா என்ன நடக்குது ஆக்சுவலா? அவங்க அம்மா இல்லை, அவங்க அம்மா மூலமாக அந்த பையனுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க, ஆவியாக வந்திருக்காங்க. நான் போன பின்னும் நீ வாழ வேண்டும், இந்த மூச்சு உனக்குள்ளும் உண்டு, வானெங்கும் வண்ணம். இதுக்கு முன்னாடி மிடில் கிளாஸ் லைஃப் ரேப் பண்ணவங்கள பார்த்தோம்.
இதுக்கப்புறம் அம்மா சென்டிமெண்ட் பட்டில வந்து போதுண்ணே போதும், நல்லா தெரியும், வாங்க போலாம். அம்மா சென்டிமெண்ட் பட்டி அதுக்குள்ள போறோம். மச்சான் உங்க அம்மா இறந்துட்டாங்கடா. என்னடா சொல்ற? ஜோக்குக்கு சொன்ன மச்சான். அம்மா விஷயத்துல ஜோக் பண்ணுவாங்கடா. அம்மா இறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஜோக்குக்கு சொல்லியிருக்காரு. ஜோக்கு அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி கேட்டது அந்த பையனும் இறந்துட்டாராம். அம்மா விஷயத்துல ஜோக் பண்ணுவாங்கடா. ஜோக்கு நல்லா இருக்குடா, சிரிப்பா இருக்குடா உங்க ஜோக்கு. என்ன ஒரு தாய் பாசம், தாய் பாசத்துல என்னையும் நினைச்சிட்டியடா. உங்க அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாதடா, தைரியமா போ. நீ திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாதா. மச்சான் உங்க அம்மா ஒன்னோட போயிட்டாடா. தெரியும்டா. அப்ப என்ன வீட்டுக்கு போவோம், எங்க இருக்க? நான் தான் எங்க அம்மா கூட போயிட்டேன் மச்சான். இது போல ஒரு சென்டிமெண்டான ஒரு வீடியோ பார்க்கும்போதுங்க அது அந்த ஃபீல் எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு கை நிறைய மிளகா பொடி எடுத்து அப்படியே ஜட்டிக்குள்ள போட்டா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு ஃபீலை கொடுக்குதுங்க. அடுத்தது பார்க்க போறது ஃப்ரெண்ட்ஷிப் சென்டிமெண்ட். மச்சா ப்ராமிஸ் பண்றேன் இனிமேல் வண்டி ஸ்பீடா ஓட்ட மாட்டேன்ட்டு. நீ ஏன் என்னை விட ஸ்பீடா தான் ஓட்டுவ, 100க்கு மேலதான் போவ. நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? மச்சான் அவங்க இனாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா, இப்ப அவன் இந்த உலகத்திலேயே இல்லடா. என்னடா சொல்ற லூசு? அம்மா மட்டும்தான் ஆவியாக வந்து நல்லது பண்ணுவாங்கன்னு கிடையாது, நண்பனும் பண்ணுவான், வாயில் நல்லா பண்ணுவான். அந்த வீடியோக்கு கீழே ஒரு கமெண்ட் வந்துச்சு, நட்பு எல்லையே இல்லை, ஆவியானா கூட நண்பன் காப்பான். இல்ல இவனும் சேர்ந்து சாக வேண்டியதுதான். அன்னைக்கு கூப்பிடும் போது இவன் போகல அவங்க கூட, இல்லைன்னா இவனும் செத்துருப்பான். டேய் மச்சான் எங்கடா போற? பாத்ரூமுக்கு பாருடா. டேய் போகாதடா, பாம்பு கடிச்சிரும். டேய் பாத்ரூம் தானடா போறேன், பாம்பு பாத்துக்கா பாறேன். விர்ரா அஜித். டேய் சொன்னா கேளுடா. டேய் விர்ரா, தாங்க முடியல. டேய் மச்சான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? என்னடா? டேய் அஜித் பாத்ரூம் போகும்போது பாம்பு கடிச்சு செத்துறான்டா, இந்த உலகத்திலே இல்லடா.